வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கு வான் சிறப்பு, மலையின் பெருமை. பரிமேலழகர் என்ன சொல்கிறார் ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு அதிகாரத்தின் கீழும் அது எதற்காக அந்த அதிகாரம் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் எழுதுவார். அதை என்னன்னு பார்ப்போம். முதல்ல அதாவது அக்கடவுளது ஆணையால் உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம் பொருள் இன்பங்களும் நடத்துவதற்கு ஏதுவாகிய மலையினது சிறப்பு கூறுதல் அதிகார முறையும் இதனாலே விளங்கும். அதாவது ஏன் அடுத்தது வான் சிறப்பை வச்சார் வள்ளுவ பெருமான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறார். அதாவது அக்கடவுளது ஆணையால், கடவுள் உலகத்தை படைச்சிட்டாரு, அக்கடவுள் ஆணையால் அப்படின்னா உலகத்தில் ஜீவராசிகள் வாழணும், புரியுங்களா? வாழணும். உலகமும் அதற்கு உறுதியாகிய அறம் பொருள் இன்பங்களும், அதற்கு உறுதியாகிய என்ன மனுஷன் வாழணும்னா அறம் பொருள் இன்பத்தோடு வாழணும். உறுதியாகிய அறம் பொருள் இன்பங்களோடும் நடத்துவதற்கு ஏதுவாகிய மழையினது சிறப்பு. இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல மழை வேணும், மழை பெய்யணும். வான் சிறப்புன்னு போட்டு மலையின் பெருமையை ஏன் சொல்கிறாருன்னா, ஆகு பெயர் தமிழ் இலக்கணம். ஒன்றிலிருந்து வருவதால் ஒன்று, அதற்கு ஆகு பெயர் என்று பெயர். மேகம் இருக்குது வானத்தில் மேகம் இருந்தால் தான் மழை பெய்யும். மேகத்திலிருந்து மழை வருவதால் இது வான் சிறப்பு. வானத்திலிருந்து மேகம் தோன்றுகிறது, மேகத்திலிருந்து மழை வருகிறது. ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவதால் இது ஆகு பெயர் தமிழ் இலக்கணம். எல்லாம் தெரிஞ்சுங்க. அடுத்து சொல்லுவோம். முதல் குறள் பார்த்தீங்கன்னா வான் சிறப்பில், வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று நாற்பாற்று. என்ன சொல்கிறாரு இல்லைன்னா, வான் நின்று வழங்கி வருதலால் தான். இல்லை என்ன வான் நின்று வழங்கி வருதலால் என்ன புரியுது உங்களுக்கு? அதாவது மழை பெய்யுது தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்க. நல்லா மழை, ஒரு மாதமாக மெட்ராஸில் மழை, தஞ்சாவூரில் மேலே, கடலூர், பாண்டிச்சேரியில் நல்லா மழைங்கிறான். இது வருஷம் முழுக்க பெஞ்சிக்கிட்டு இருக்கா? பெய்யாது. ஒரு மாதம் அடித்து பேஞ்சின்னா அடுத்த மாதம் வேறு அப்படியே ஆந்திரா கர்நாடகான்னு போயிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி வடநாடு போயிடும், இப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் அமெரிக்காவுக்கு போய் எல்லா நாட்டிலையும் மழை பெய்யும். கடவுளுக்கு தெரியும். இந்த மழை தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெய்ஞ்சின்னா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் உயிரோடு வாழணும், மர செடிகொடிகள்லாம் வாழணும்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். உலகம் ஃபுல்லாக பெய்யும் தொடர்ந்து. அதுதான் பெரிய சிறப்பு. இதெல்லாம் பரிமேலழகர் தவிர எவனும் சொல்ல முடியாது. அது உரை இலக்கணம். வான் நின்று வழங்கி வருதலால் தான், இந்த உலகத்தில் ஆங்காங்கே மழை நின்று பெய்து கொண்டிருப்பதனால்தான் அமிர்தம் என்று நாற்பாற்றுனார். ஏன் அமிர்தம் சொன்னார்? உதாரணம் ஓமை சொல்கிறாரு. அமிர்தத்தை யாரும் பார்த்துருக்கோமா? இல்லை சாப்பிட்ருக்கோமா? அதாவது தேவர்களும் அசுரர்களும் இந்த அமிர்தத்துக்காக தான் சண்டை போட்டாங்க. ஏன்? இந்த அசுரர்கள் செத்து போயிடுவாங்க அடிக்கடி சண்டை போடும்போது. சாகாமல் இருக்கணும், ஆனால் சண்டை போடணும். நான் சொல்ல போறீங்களா? சாகாமல் இருக்கணும், சண்டை போடணும். அதுக்காக தான் அமிர்தம் வேணும். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அமிர்தத்தை கடைஞ்சானோ, கடைசியில் அசுரர்களுக்கு கொடுத்தா அவங்க உயிரோடு வந்தால் ஏற்கனவே அசுரர்கள், அசுர குலம் படைத்தவர்கள். மறுபடியும் இந்த அமிர்தத்தை கொடுத்தா என்ன பண்ணணும்? எல்லாரும் அமிர்தங்கிறது சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. எனவே தான் இந்த அமிர்தத்தை உமையாச்சுறார். அமிர்தம் என்று நாற்பாற்று விடுவார் வான் மலையை. ஏன் இப்படி அமிர்தம்னு சொன்னார்னா, இந்த மலை ஒன்று இருக்கிறதுனால தான், மழை பெய்வதனால்தான் மற்ற உயிர் ஜீவராசிகள் எல்லாம் வாழ்கின்றன. எங்கே சார் வாழ்கிறோம், செத்து போகிறோமே அப்படின்னு அடுத்த கேள்வி பிறக்கும். நம்முடைய வம்சாவளி வளருதில்ல. நான் சொல்ல போகிறீங்களா? இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் மழை பெய்யுது, அப்புறம் மழையே இல்லைன்னு வச்சுங்க, அடுத்த வம்சாவளி எப்படி வாழும்? தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். உலகம் தோன்றின காலத்திலேருந்து இந்த உலக மக்கள் தொடர்ந்து இறந்து பிறந்துக்கிட்டே இருக்காங்க, பார்த்தீங்களா? அப்போ தொடர்ந்து மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்கணும். மழை ஒரு 5 வருஷம் பெய்யும், 5 வருஷம் பெய்யக்கூடாது, 5 வருஷத்தில் எல்லா ஜீவராசிகளும் அணைஞ்சு போடும். அதனால தான் இங்கே அதை வலியுறுத்தி சொல்கிறார் வள்ளுவர். வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று நாற்பாற்று. அமிர்தத்தை சாப்பிட சாக மாட்டான். இப்போ மனிதன் அழிஞ்சு போட்டா? இல்லை. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை மனிதன் என்ற உயிரினம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய வம்சாவளி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாழை மரம் சார், வாழை மரத்தில் தார் போடுது, தாரை வெட்டி போகிறோம், மரத்தையும் வெட்டி போகிறோம். அதனுடைய கன்று வளருது பார்த்தீங்களா? அதனுடைய வம்சாவளி வளருது பார்த்தீங்களா? அதே போல் மனித இனமும் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மழை இல்லாட்டினா வாழ முடியாது. அதாவது அறம்பொருள் இன்பம் நிலைக்க வேண்டுமானால் மழை அவசியம்.
எனவே இந்த மலையின் பெருமை 2வது அதிகாரத்தில் ஒன்றா வச்சார். முதல்ல மொத்த உயிரின ஜீவராசிகள்லாம் வளர்ந்தால் தான் கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவனை வணங்கணும், சிந்தனை பண்ண அறிவு எல்லாம் வரும். மனித ஜீவராசிகளே இல்லைன்னா எங்கேருந்து வரும்? அப்போ மனித ஜீவராசிகள் வாழ்வதற்கு எது முக்கியம்? தண்ணீர் முக்கியம். இந்த தண்ணீர் எங்கேருந்து வருது? வானத்திலிருந்து வருது. அந்த மழை பெய்வது இறைவனுடைய ஆணையால் அப்படின்னு சொல்றார் பாருங்க. அது பெரிய விஷயம் இல்லையா? இந்த 10வது அக்கடவுளது ஆணையான் உலகமும். இந்த உலகம் உய்யணும், வாழணும் அப்படின்னா மழை பெய்யணும். அதற்கு ஏதுவாகி அறம்பொருள் இன்பங்களும் நடத்துவதற்கு ஏதுவாக மலையினது சிறப்பு கொண்டல் அதிகார முறைமையும் இதனாலே விளங்கும். அடுத்து ஏண்டா வான் சிறப்பை வச்சார் அதிகாரங்கிறதுக்கு இதுதான் காரணம். முதல்ல உயிரினங்கள் ஜீவராசிகள் வாழணும், அறம்பொருள் இன்பத்தோடு நடக்கணும். இவையெல்லாம் வாழ்கிறதுக்கு அடிப்படை மழை நீர் அவசியம். எனவே 2வது அதிகாரமாக வான் சிறப்பு வச்சார். இது முதல் குறள் முடிஞ்சிச்சு. அடுத்த குறள் விளக்கத்தை நாளை பார்க்கலாம். இன்னும் அது உரை குறிப்பு உரை இலக்கணம்லாம் சொல்லியிருந்தால் ஒரு குறளுக்குள்ள விளக்கம் 1/2 மணி நேரம் பேசி ஆகும். ஒன்றும் பார்க்க மாட்டான். சரி, இருக்கிறது தெரிஞ்சு இந்த குறளோட முக்கியமான அம்சத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்கள். அடுத்த வெளியில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.